எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு. கோயம்புத்தூர் வந்துட்டேன், அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் தண்டர் போகிறதா ஒரு ஐடியா. அதோட கிளம்பி நானும் சரண்யா அதுக்கப்புறம் முகி 3 பேர் ஒரு பைக்கில் கிளம்பியாச்சு. ஆனால் என்ன உட்கார தான் முடியல, அவ்வளோ லாங்கு. எப்படின்னா நானுமே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அந்த மலையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தேன். எப்படி இருந்தாலும் போகும்போது ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணுவோம், அந்த மாதிரி பிளானிங்கில் போனேன். பைக்கில் போகிறனால வீடியோலாம் எடுக்கவே முடியல. நாங்களுமே பிளாக் தண்டர் ரீச் ஆக போகிறோம். ஆனால் என்னங்க சரியான கூட்டங்க. அதுவும் இல்லாமல் டிராஃபிக்கு. ஓட்டு போட போன எல்லாருமே ரிட்டன் வர்றதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்களுமே பிளாக் தண்டர் ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போனால் பகீர்னு ஆயிடுச்சு, சரியான கூட்டங்க. ஏன்னா சண்டே வேறையா, அதனால் செம்ம கூட்டங்க. சரி வந்துட்டோம், அப்படியே பிளாக் தண்டர் உள்ளே போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சுங்க. நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டோம். ஏன்னா உள்ளே போக முடியல, அவ்வளோ இது. பாருங்கள், முகி போயிட்டுருக்காங்க உள்ளே. அப்படியே பைக் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுப்போம் அப்படின்னு போனால் லைனில் நின்றுட்டுருக்கோம். வெயில் சரியான வெயிலுங்க. எப்படியோ முட்டி தட்டி எப்படியோ போய் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டம். எப்படியோ ஒரு வழியாகவும் டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளேயும் போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரைடுக்குமே 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி நின்று தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. ஏன்னா ரொம்ப க்ரௌடு சண்டேனால். எப்படியும் நாங்கள் ஃபஸ்ட்டு லாக்கர் பிடிச்ச லாக்கருமே வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கங்கே க்ரௌடு தாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க முடியல, ஒரு டீ வாங்க முடியல. என்ட்ரன்ஸில் மட்டும் லாக்கருக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, அந்த வாட்டர் ரைடெலாம் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் எடுக்கலை. ஏன்னா என்ஜாய் பண்ணுற மூடில் இருந்தனால அந்த வீடியோஸ்லாம் எங்களால் எடுக்கவே முடியல. நாங்கள் போன வாட்டி வரும்போதுமே இந்த பேர் எனக்கு தெரில, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஹாண்டட் ஹவுஸ் நான் போகவே கிடையாது. நான் வெளியில் நின்றுட்டுருந்தேன், கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரண்யாவும் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தாங்க. கூப்பிட நான் போகவே கிடையாது. அதோட செம்ம டிஜேங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லில் செம்மையாக இருந்துச்சு. அங்கே உள்ள பிளாக் தண்டர் ஹோல் பீப்புள்ஸுமே இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் தான் டிஜே. வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.